எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்பவும் போல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஈரானுக்கும் யுஎஸ் நடுவில். ஸோ அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனை வந்து நியூ பேஸ்ல இருக்கு. அதாவது வேற தளத்துல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. யாருமோஸ் ஜலசந்தியை யாரு கண்ட்ரோல் பண்றது, அங்க யாரு டோல் வசூலிக்கிறது, இவ்வளவுதான் அங்க இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி இந்த யுரேனியம் நியூக்ளியர் ப்ரோக்ராமு அதெல்லாம் இப்ப பிக்சர்லயே கிடையாது. ஸோ இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ் எஸ்கலேஷன் இஷ்யூ ஈரான் அல்லது யுஎஸ் பொறுத்த வரைக்குமே நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இந்த நியூ பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ட் மிசைல் லான்ச் அட்டாக்கு, ஈரான் கூடையான டைரக்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தியில ஆதிக்கம் செலுத்துறது, அங்க அங்க கமர்ஷியல் ஷிப்புகளை கையாளுறது, இதை சுத்தி அந்த ஹார்மோஸ் ஜலசந்திங்கிற அந்த 33 கிலோமீட்டர் பார்டர் அதை சுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த ஃபேஸும் இந்த ஃபேஸ் ஆஃப் வார் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே இது யார் கைக்கு போய் சேருது அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் அப்படிங்கறத எல்லா நிபுணர்களுடைய கருத்தும். ஸோ இதை என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த க்ரூட் ஆயிலோடைய பிரைஸ் தான். க்ரூட் ஆயில் இந்த இஷ்யூ யாரோ ஒருத்தர் கையில் எடுத்து க்ரூட் ஆயில பாஸ் பண்ணுங்கப்பா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் ஏறாம இருந்ததுன்னா சரி. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது அந்த 33 கிலோமீட்டர் ஹார்மூஸ் ஜலசந்தியை மையப்படுத்தி இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி மேஜர் மிசைல் எஸ்கலேஷன்ஸ் ஃபர்தரா நடக்குமா அப்படிங்கிறது இன்னுமே சந்தேகம் தான். மேற்கொண்டு இது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்க ஜியோ மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அசம்ஷன் தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு ட்ரம்ப் இதுதான் பண்ணுவாரு, ஈரான் இதுதான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போக முடியாது. ஏன்னா ஈரான் வந்து தன்னுடைய இறுதிக்கட்ட வாரையும் அமெரிக்கா வந்து தன்னுடைய டெபிசிட்டை ரெடி பண்றதுக்கான ஒரு முன்னேற்றத்திலையும் இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் ப்ரெஷரோட தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானோட எக்கனாமியுமே ரொம்பவே முடங்கி இருக்கு. ஆயில விற்க முடியாத மறுபடியும் ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. பாப்பது எப்படி போகுது அப்படிங்கிறது. இதை தாண்டி மேஜர் குளோபல் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதனாலதான் நம்ம மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேல மிகப்பெரிய அளவுல ஒரு திடீர் சரிவை சந்திச்சது நம்ம பார்த்தோம்னா அது யூரோப்ல இருந்து ட்ரிகர் ஆனதுதான். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல இருந்து ட்ரிகர் ஆனதுதான். முக்கியமா யூகே மார்க்கெட்ஸ்ல இருந்து ட்ரிகர் ஆனது. ஆக்சுவலா யூகே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா பி ரேஷியோலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க இதெல்லாம் இப்போ 11-14 ரேஞ்சஸ்க்குள்ள வந்துருச்சு. பார்ப்போம் என்ன கான்டேடியன் எஃபெக்ட்ஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்குள்ள வருதா இல்ல யூகே மார்க்கெட்ஸ்குள்ள வருதா அப்படிங்கறத பார்ப்போம். இன்னைக்கு மத்தியான செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல இருந்து கிரியேட் ஆன ஒரு விஷயம் தான். எனிவே நம்ம மார்க்கெட்ல ஆல்ரெடி நம்மளுமே ட்ரேட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் நம்ம அப்போ இருந்தோம். ஸோ எல்லாம் மேட்ச் ஆயிருந்துச்சு. சரி, இதை தாண்டி இன்னைக்கு என்எஸ்சி கொடுத்த ஒரு பப்ளிக் ரிலீஸ், அது கொஞ்சம் ஒரு நோட்டபிளான ஒரு முக்கியமான ஒரு ரிலீஸ். என்எஸ்சியோட பப்ளிக் ரிலீஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆர்குமெண்டோட அந்த கோல்ட் பிளாட்ஃபார்ம் அவங்க கூட டைப் கொலாபரேஷனுக்கான கன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த இஜிஆரை மையப்படுத்தினது. ஃபர்ஸ்ட் விஷயம், இஜிஆர்னா என்ன அப்படிங்கறது இன்னும் யாராவது தெளிவா இல்லாம இருந்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், தப்பு எடுத்துக்கூடாது, என்னடா இழுக்கக்கூடாது அப்படின்னு. இஜிஆர்னா எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப என்எஸ்சி இருக்குல்ல, என்எஸ்சியோட வாலெட் இருக்கும். ஓகே, இந்த என்எஸ்சியோட வாலெட் இருக்கும். இப்போ உங்க வீட்டுல தங்கம் வச்சிருக்கீங்க, பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கீங்க, நிறைய வச்சிருக்கீங்க, அது வீட்டுல வச்சு பாதுகாக்க முடியல ஏதோ ஒண்ணு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய என்எஸ்சி உங்களோட தங்கம் இருக்கு இல்லையா, பிசிக்கல் கோல்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொண்டு போய் என்எஸ்சி வாலெட்ல கொடுத்தீங்கன்னா என்எஸ்சி வாலெட்ல அதை உருக்கி அந்த கோல்டு எடை போட்டு உங்களுக்கு அந்த கோல்டுக்கான கோல்டு அமௌண்ட்டுக்கான அந்த கோல்டு வேல்யூக்கான இஜிஆர் அதாவது எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல டைரக்டா தந்துருவாங்க. அதாவது இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, உங்க வீட்டுல பிசிக்கல் கோல்டா இருந்த தங்கம் இப்போ என்எஸ்சி வாலெட்டுக்கு போயிருச்சு. அந்த கோல்டு உங்ககிட்ட திருப்பி எப்படி வந்திருக்குன்னா இ ரெசிப்டா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டா உங்களோட டிமேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க அந்த டிமேட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட நீங்க சும்மா எப்பவும் போல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க இன்னொருத்தருக்கு வித்துக்கலாம், இல்ல புதுசா இஜிஆர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். முக்கியமான பாயிண்ட், அதை நீங்க பாரோ அண்ட் லெண்டிங்கும் பண்ணிக்கலாம். அதை எப்ப வேணாலும் மறுபடியும் பிசிக்கல் கோல்டா டெலிவரி எடுத்துக்கலாம். இதுக்கான வேலைகளை தான் என்எஸ்சி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்எஸ்சியோட இஜிஆர் கான்செப்ட் அதுதான். ஸோ அதுக்கான
ஒரு அக்ரிமெண்ட் கொலாபரேஷன் தான் இந்த ஆக்மெண்ட் கூட. ஸோ அதுக்கான ஒரு பப்ளிக் ரிலீஸ் தான் இன்னைக்கு என்எஸ்சி வெளியிட்டு இருந்தது. என்எஸ்சி வெளியிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ கோல்ட பொறுத்த வரைக்கும் நான் கோல்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகத்தான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா கோல்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகத்தான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க போய் கடையில தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. இன்டர்நேஷனல் ரேட்ல அதாவது ஸ்டாண்டர்டைஸ் ரேட்ல உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்தே டைரக்டா நீங்க ஈஸியா பை பண்ணி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும். எப்பாச்சும் அது உங்களுக்கு பிசிக்கல் கோல்டா வேணும்னாலும் அது பிசிக்கல் கோல்டாவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க வச்சுக்க முடியும். ஆல்ரெடி வீட்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் கோல்ட என்எஸ்சி வாலெட்ல கொடுத்து அதையும் டிமேட் ஷேர்ஸா வாங்கி நீங்க டிமேட்ல வச்சுக்க முடியும். அதை லெண்ட் பண்ண முடியும், பாரோ பண்ணிக்க முடியும், வித்துக்க முடியும், எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஈஸிஆர் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஓகே, எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து இதை வந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் கூட மிக்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வேற. அது ஆல்ரெடி 2015 வந்துச்சு. மறுபடியும் புது வடிவத்தோட இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்றக்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை கவர்மெண்ட் கொடுத்து அதுக்கு ₹2 ₹2.5 வட்டி இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறது. ஓகே, அது டிஃபரெண்ட். ஈஸிஆர் அப்படிங்கிறது டிஃபரெண்ட். எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ங்கிறது டிஃபரெண்ட். ஸோ எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை நீங்க டைரக்டா தங்கத்தை எக்ஸ்சேஞ்சிலே போய் ஈஸியா வாங்கிக்க முடியும். உங்களோட தங்கத்தையும் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பண்ணிக்க முடியும். இதுக்கான பப்ளிக் ரிலீஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். சரி, இது போக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே ஆப்வியஸ்லி இன்னைக்கு இன்னையிலிருந்து இந்த யூகே உடைய ட்ரேட் எஃபெக்டிவ் ஆகுது. டெக்ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் அது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் வந்து ஏஐ ஐடி இந்த ரீஜியன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஐபிஎம் உடைய ஷேர் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 25% குளோபல் மார்க்கெட்ஸ்ல விழுந்திருந்ததை பார்த்தோம். ஆக்சுவலா வந்து அதுல 2 பிரச்சனை. ஒன்னு வந்து என்னன்னா ரிசல்ட் எஸ்டிமேட் பண்ண அளவுக்கு வரல. பட் ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. கொஞ்சம் கம்மியான டிஃபரன்ஸ் தான். பட் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல ஐபிஎம். பட் வந்து அது வந்து ஷேர் இவ்வளோ ஐபிஎம் ஷேர் 25% விழுந்ததுக்கு வந்து வெறுமனே ரிசல்ட்ஸ் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் சிஇஓ கொடுத்த அந்த ஸ்பீச் அதுல அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓவராலா ஏஐக்கு அலோகேஷன்ஸ் போகுது இல்லையா, அது ஃப்ரெஷ் அலோகேஷனா இல்லாம ஆல்ரெடி ரெகுலர் ஐடிக்கு இருந்த அலோகேஷன்ஸை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உறுத்தலா இருந்த விஷயம். அதனால தான் ஐபிஎம் ஷேர்ஸ் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்திருந்துச்சு. ஸோ அதோட பாதிப்பையும் நம்ம மார்க்கெட்டுகளில் நம்ம பார்த்தோம். மற்றபடி ஓரளவுக்கு நீட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது அந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமானா ஆமா, க்ரூட் ஆயிலோட அதிகரிக்க அது இந்தியாவுக்கு டைரக்ட் பாதிப்பை ஏற்படுத்தும். ஐஎன்ஆருக்கு மிகப்பெரிய வீக்னஸை ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி பெரிய அளவுக்கான டென்ஷன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. Q1 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஆக்சுவலா நாளைக்கு பொறுத்த வரைக்குமே நாளைக்கு விப்ரோ, டெக் மஹேந்திரா இதெல்லாமே ரிசல்ட்ஸ் வருது. அதெல்லாமே முக்கியமான ரிசல்ட்ஸ் நாளைக்கு பார்க்க வேண்டிய ரிசல்ட்ஸ். அதையும் நம்ம கையில வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன எப்படி நடந்தாலும் எப்பவும் போல ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. அதுதான் இங்க நம்மள மார்க்கெட்ல காப்பாத்தியிருக்கான ஒரே வழி. ஓகே, எப்போ டிசிப்ளின் கைவிட்டு போகுதோ அப்போ கூடவே பணமும் கைவிட்டு போயிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டிசிப்ளினை மறந்துடாதீங்க. நிறைய நேரங்கள்ல எமோஷனல் வரும். ஓகே, அப்படியே இவ்வளவு தூரம் இறங்கிருச்சு, இங்கிருந்து கொஞ்சம் ஏறாதா, இவ்வளவு தூரம் ஏறிடுச்சு, இங்கிருந்து கொஞ்சம் இறங்காதா அப்படின்னு மனித மூளை யோசிக்கும். அந்த மாதிரியான எமோஷனல் தாட்ஸ்க்கெல்லாம் உள்ள அலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா பணத்தை வெளியே எடுக்க வேண்டிய அல்லது பணத்தை வெளியே விட வேண்டிய வாய்ப்பு ஆகி போயிடும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுங்க. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்டு சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஷட்டவுனு இருந்த யூபிஎஸ் எல்லாம் ஒரு 3 மணியோட காலி ஆயிருச்சு. அதனால தான் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் 6 மணி வாக்குல போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எனிவே மார்க்கெட்டை இன்னத்த மூவ பொறுத்த வரைக்குமே 24,032 ஆக்சுவலா 24,032 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல பொசிஷன் 24,068. அப்புறம் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்டார்டர் ரெசிஸ்டன்ஸ் 24,128, 24,158. அப்புறம் மூணாவது இன்டார்டர் ரெசிஸ்டன்ஸ் 24,232. மறுபடியும் அங்கிருந்து வந்து 24,068 பொசிஷன் நடுவில். அப்புறம் 24,032. மறுபடியும் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் பொசிஷன் நடுவில் தான் எக்ஸாக்ட் க்ளோஸ். 24,062 24,068 பொசிஷன் நடுவில் 24,072 மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான் இந்த மார்க்கெட்ல. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 24,032 132 பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும்.
24,132 பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,272, 24,328, அதுக்கடுத்த ஹடல் 24,558 அண்ட் 24,778 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,162, 24,228 அண்ட் 24,362 இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அண்ட் பொசிஷன் ஹடல் ரெண்டும் சேம் தான். 24,068 தான் பிரைமரி சப்போர்ட், அதுதான் பொசிஷன் ஹடலும் கூட. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 24,832, 23,832, 23,762, 23,538 அண்ட் 23,332. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,028 அண்ட் 23,962 அண்ட் 23,932. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபென்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. பட் அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து 2 பேரும் கம்மி பண்ணல. அதே நேரத்துல 2 பேரும் பெருசாலாம் இன்கிரீஸ் பண்ணல. 2 பேர்த்தோட அட்டாக் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1, 0.1, 0.2 அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ டிஃபென்ஸ் வந்து 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நேத்துலேருந்து பியர்ஸோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. புல்ஸோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணல. ஓகே, இது ஒரு கொஞ்சம் இழுப்பறியா தான் இருக்குமாட்ட தெரியுது. ஏன்னா 2 பேருமே பொசிஷன்ஸை டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 57,532க்கு மேல ஓப்பன் ஆகி 57,888ங்கிற சிங்கோட எண்ட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி கன்சால்டேஷன் ஜோன்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில் சிங்கோட எண்ட் பாயிண்ட் 57,888க்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு கன்சால்டேஷன் ஜோன்ல. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்து மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 57,932, பிரைமரி சப்போர்ட் 57,858, பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 58,332, 58,882, பிரைமரி சப்போர்ட் கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 57,788, 57,222. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. 2 பக்கமும் டிஃபென்ஸ் அங்கங்கே மிச்சம் வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸை 2 பேருமே கவர் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியில். அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் 0-0 தான். பெரிய மூவ்மெண்ட், பெரிய அளவுக்கான பொசிஷனிங் எதுவுமே நடக்கல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிக்கிழமை 3 பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், HDFC எல்லா பேங்கிங் ரிசல்ட்ஸும் வீக்கெண்டில் அந்த 18ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் தான் பேங்க் நிஃப்டியில் ஒரு தீபாவளியை நம்ம பார்க்கலாம். தீபாவளியில் வானவேடிக்கை மேலே போய் வெடிக்குதா இல்லை நம்ம கையிலேயே வெடிச்சு கையை சுட்டுக்கு போகிறோமா அப்படிங்கிறது வரக்கூடிய ரிசல்ட்ஸை பொறுத்து. பட் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதாவது அது மேலேயா கீழேயாங்கிறது நம்ம 18ஆம் தேதி ரிசல்ட்ஸை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வேல்யூஸ் எல்லாம் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டை சுற்றி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு EGR, கோல்டு மானிட்டேஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், கோல்டை பொறுத்த வரைக்கும் கன்சால்டேஷன் ஜோன் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டைமில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஷார்ட் டைமில் INR வீக்னஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ் ரைஸ், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இதெல்லாம் வந்து வாலட்டிலாக தான் வச்சிருக்கும். எப்பவும் போல ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. அதுதான் நம்மளை மார்க்கெட்ல காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. மற்றபடி நம்ம எல்லாத்தையும் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் போல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.